எல்லாருக்கும் வணக்கம். டே 3 ஆஃப் ஏஐ இன்ஜினியரிங். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் ஆஃப் த ப்ராம்ப்டிங் டெக்னிக். வெரி பேசிக் ப்ராம்ப்டிங் டெக்னிக் தான். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரோல் ப்ராம்ப்டிங். ஸோ, இப்போ நீங்க ஒரு ப்ராம்ப்ட் குடுக்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். எப்படி ஒரு கான்டெக்ஸ்ட், அதுக்கு என்ன டாஸ்க்குக்காக குடுக்குறீங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி நீங்க குடுக்கும்போது, உங்களுக்கு ரிஃபைன்டான அவுட்புட் வரும்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட்டுக்கு ஓகே. அதே உங்களுக்கு ஒரு ரோல் பேஸ்ட் பெர்சோனாவ டிஃபைன் பண்ணி நீங்க கேட்கும்போது, அந்த ரோல் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் எல்எல்எம் கிட்ட நெறைய இருக்கும். ஸோ, அந்த ஒரு பெர்சனா திங்க் பண்ணி அந்த எல்எல்எம்மால அவுட்புட் குடுக்க முடியும். ஸோ, ஒரு ஜட்ஜ்மென்ட் ரிலேட்டடான ஒரு விஷயமோ ஏதோ பண்றீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமென்ட் அனாலிசிஸோ எதுவோ பண்றீங்க. ஆனா அந்த சென்டிமென்ட் அனாலிசிஸ் ஒரு பெர்சோனா பேஸ்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இல்ல இங்கிலீஷ் லேர்னிங் அப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இங்கிலீஷ் டியூட்டரா ஒரு ஒரு கிட் சொல்லிக் குடுக்குறதுக்கும், ஒரு ஐஇஎல்டிஎஸ் டியூட்டர் சொல்லிக் குடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அந்த ரோல வந்து நீங்க உங்க ப்ராம்ப்ட்ல டிஃபைன் பண்ணலாம். யூ ஆர் சீனியர் மார்க்கெட்டிங் இன்ஜினியர். யூ ஆர் சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். யூ ஆர் சேல்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பர்ட். யூ ஆர் அக்கவுண்டன்ட். யூ ஆர் ஆடிட்டர். அந்த மாதிரி நீங்க குடுக்கும்போது, இல்ல யூ ஆர் ஐஇஎல்டிஎஸ் டியூட்டர் ஹூ இஸ் கோயிங் டூ ஹெல்ப் மீ லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி நீங்க குடுக்கும்போது, ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆன்சர வந்து ரிஃபைன்ட் ஆன்சர வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராம்ப்டிங் டெக்னிக் இன்னைக்கு நாம பார்க்குறோம். இந்த மாதிரி ஏஐ இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் 100 டேஸ்க்கு நான் இந்த சீரீஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். நம்ம இப்போ பேசிக் லெவல்ல இருக்கோம். ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் ஏஐ இன்ஜினியரா எந்த லெவல்ல நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாங்கிறது நம்ம இந்த 100 டேஸ்ல கவர் பண்ண போறோம். ஃபாலோ பண்ணி